அந்த மருமவளுக்கும் மாமியாக்காரிக்குன்னா எப்பவுமே ஆவாது. எப்ப பார்த்தாலும் எரிச்சலும் சண்டையும் தான். மாமியார வீட்டை விட்டு கடத்த முடிவு செஞ்சா மருமவ, அதுக்காக புருஷனை மடக்கி போட்டுக்கிட்டா. மாமியாவ காடு கடத்தினாதான் நிம்மதின்னு ஒத்த கால்ல நின்னா, சோறு பொங்காம நின்னா. பாவம், இவனு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். காட்டு வழியில ஆத்தாவோட கிளம்பிட்டான். சாப்பிட்றதுக்கு 2 பொட்டணத்தை கட்டி கொடுத்தா வீட்டுக்காரி. ஒண்ணுல கட்டிச்சோறு புருஷனுக்கு, இன்னொன்னுல வெறும் களிமண்ணு மாமியாக்காரிக்கு. 2 பேரையும் கிளப்பி விட்டா அந்த வீட்டுக்காரி. கிளப்புற அவசரத்துல பொட்டலங்களை தவறுதலா மாத்தி கொடுத்து விட்டா அந்த ஆக்கங்கட்ட கூவ. மனசே கேட்காம பெத்த ஆத்தாவை நடுக்காட்டுல விட்டுப்புட்டு திரும்பிட்டான் புருஷன். பிரிச்ச பொட்டலத்துல களிமண்ணை பார்த்துப்புட்டு புரிஞ்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டான். யோசிச்சுக்கிட்டான் ஏதோ நடக்குதுன்னு. வீடு வந்து சேர்ந்துட்டான். ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டான். பாவம் அந்த அம்மாக்காரி காட்டுல கதி கலங்கி போய் நின்னா. அப்போ அந்த பக்கமா வனதேவதை ஒன்று படுபசியா வந்துச்சு. இவளை பார்த்த உடனே பசிச்ச வயிற்றுக்கு சோறு கேட்டுச்சு. இவளும் பாசமா பொட்டலத்தை கொடுத்தா. மாத்தி வச்ச பொட்டலம் தானே, நல்ல சோறு அதுல இருந்துச்சு. பசியாருன உடனே மனசார வரம் கொடுத்துச்சு அந்த தேவதை. நீ வீட்டுக்கு கிளம்பிக்கோ, போக போக இளமையா மாறி நகை நெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய காசு பணக்காரியா ஆயிக்கோ, கிளம்பிக்கோ, வீட்டுக்கு போய்க்கோ. வரம் கொடுத்துட்டு போயிருச்சு. உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டா அம்மாக்காரி. வீட்டுக்கு வர வர ரொம்ப இளமையா மாறி நகை நெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய காசு பணக்காரியா ஆயிட்டா. ஆகி போய் நின்னா. பார்த்த மருமவளுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, வனதேவதைக்கு களிமண்ணு பொட்டலம் பிடிக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அதே மாதிரியா தன்னுடைய சொந்த ஆத்தாவை இளமையா மாத்தி பெரிய பணக்காரியா ஆக்க திட்டம் போட்டா. ஊர்ல இருந்து அவசர அவசரமா வரவழைச்சா. அதே மாதிரி ஆத்தாவை புருஷனோட அனுப்பி வச்சா. இப்ப புருஷனுக்கு நல்ல சோறு, அம்மாவுக்கு மண்ணு சோறு. மருமகனும் மாமியாரும் காட்டுக்குள்ள போனாங்க. அவன் அவளை விட்டு வந்துட்டான். அவ காட்டுல அலைஞ்சா. முன்ன மாதிரியே வனதேவதை பசியா வந்தா. இவ ஆசையா மூட்டைய தந்தா. உள்ளே ஒரே களிமண்ணு. பார்த்த உடனே கோபமாயி காண்டாகி சாப விட்டுருச்சு அந்த வனதேவதை. சோறு கேட்டா களிமண்ணா கொடுக்குற ராஸ்கல், இனி நீ வீட்டுக்கு போக 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 கழுதையா மாறிடுவ. கிளம்பிக்கோ, கழுதையா ஆயிக்கோ, கிளம்பு கிளம்பு. உடனே கழுதையா போக ஆரம்பிச்சா. வீட்டுக்கு திரும்பினா. வீட்டுக்கு வர வர அப்படியே கிளண்டு போய் உருவமெல்லாம் அப்படியே மாறி போய் முழு கழுதையாவே ஆயிட்டா அந்த மாமியாக்காரி. கழுதையா போன மாமியாவை பார்த்து புருஷங்காரன் கிடந்து சிரி சிரின்னு சிரிச்சானா. கழுத அம்மாவை பார்த்து அந்த வீட்டுக்காரி தலையில அடிச்சுக்கிட்டாலாம். அதான் வர வர மாமியா கழுத போல ஆனாலாங்கிற கதை. எப்படி இருக்கு கதை? இதே மாதிரி கழுத தேஞ்சு கட்டெருமான கதை இருக்கு. முற்பகல் கெடுதி, பிற்பகல் விளைச்சல். ஒருவருக்கு நீ செய்யும் கெடுதி அவர்களுக்கு கெடுதியைத்தான் செய்யும் என்கின்ற அவசியமில்லை.